இது ஒண்ணும் தாமதம் கிடையாதுங்க. எங்க கட்சியில நாங்க கலந்து பேசாம ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது ஒரு மேஜர் டிசிஷன். இது சாதாரணமான ஒரு முடிவு கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் நெருக்கடி என்பது இதுவரையில் நாம் நம்முடைய காலத்தில் சந்தித்ததில்லை. தேர்தலுக்கு முன்பே இதை நான் யூகித்தேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாறும், அணி சேர்க்கை மாறும் என்றெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த சூழலில் எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதனை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. பிரசிடென்ட் ரூல் இங்க வரக்கூடாது. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தடையாக இருந்தார்கள் என்கிற களங்கமும் எங்கள் மீது வந்துவிடக்கூடாது. இந்த இரண்டு காரணங்களுக்காக நாங்கள் வெளியில் இருந்து அவர்களை ஆதரிக்கிறோம். அவ்வளவுதான். இதுவரை நாங்கள் திமுக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தோம். எங்கள் அணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் 1.5 கோடிக்கு மேலான வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல அதிமுகவுக்கும் 1 கோடிக்கு மேலான வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். அதிமுக அணிக்கும் திமுக அணிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிற வாக்கு சதவிகிதம் என்பது 60% மேலானது. 65% இரண்டு அணியையும் சேர்த்தால் அந்த அளவிற்கு இந்த வாக்குகள் எல்லாம் தாவேகாவுக்கு எதிரான வாக்குகள் தான். ஆனாலும் கூட திரு விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 108 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் 10 அல்லது 11 இடங்கள் தான் அவருக்கு தேவை ஆட்சி அமைப்பதற்கு. இதனால் அவரால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இக்கட்டு நேர்ந்திருக்கிறது, நெருக்கடி நேர்ந்திருக்கிறது. இதை நாங்கள் கவனித்தோம். இந்த நிலையில எங்களுக்கு நாங்கள் ஒரு அணியிலே இருந்தாலும் எங்கள் கட்சிக்கு இருக்கிற சுதந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த முடிவை இடதுசாரிகளோடு இணைந்து எடுத்திருக்கிறோம். இடதுசாரிகளும் வெளியில் இருந்து தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு மட்டுமே ஆதரவை நல்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சியை வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். அவ்வளவுதான். இதை உயர்நிலை குழுவிலே நாங்கள் வைத்து விவாதிக்க வேண்டியிருந்தது. நேற்று இரவு 6 மணியிலிருந்து 8:30 மணி வரையில் எங்கள் உயர்நிலை குழு கூட்டம் நடந்தது. அதன் பிறகு நாங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க எண்ணியிருந்தோம். ஆனாலும் நாகரிகமாக இந்த முடிவை கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நேற்று இரவு அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து எங்கள் உயர்நிலை குழுவிலே இந்த மாதிரி முடிவு வந்திருக்கிறது, நாங்கள் இடதுசாரிகளைப் போல ஆதரவளிப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை அவரிடத்திலே விளக்கிறோம். அவரும் பெருந்தன்மையாக உங்கள் உயர்நிலை குழுவில் என்ன முடிவெடுக்கப்பட்டதோ அந்த முடிவை நீங்கள் பின்பற்றுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள் என்று எங்களுக்கு கூறினார். அதன் அடிப்படையில் இன்று காலை எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர்களோடு விரிவாக விவாதித்தோம். ஏனென்றால் இடதுசாரிகள் அப்படி ஒரு முடிவை எடுப்பதிலே ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் வெளியிலிருந்து ஆதரவு நல்க வேண்டும் என்கிற கேள்வி உயர்நிலை குழுவிலே எழுந்தது. அந்த கேள்வி தொடர்பாகத்தான் பொதுச் செயலாளர்களோடு நான் கலந்து பேசினேன். கடைசியாக நாங்கள் எடுத்த முடிவு இடதுசாரிகளைப் போலவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேரம் செய்யாமல் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்குவது என்று முடிவெடுத்து இன்றைக்கு நல்கியிருக்கிறோம். இதற்கு தேவையான காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவ்வளவுதான். இதில் காலதாமதம் என்றெல்லாம் எதுவும் இல்லை. The Chennai Silks in Mega Summer Sale.